என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் அநேகருக்கு தரிசனமானார். அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். ஒரே சமயத்தில் 500க்கும் அதிகமான பேருக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாள் என்கிற பெண்ணுக்கு ஆண்டவர் தரிசனமானார். எம்மாவூருக்கு நடந்து போன 2 சீஷர்களுக்கு தரிசனமானார். தன்னுடைய சீஷர்கள் அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கடந்த போது தரிசனமானார். சவுல் என்கிற ஒரு வாலிபன் சபையை துன்பப்படுத்தி இயேசுவுக்கு ஊழியர் செய்கிறவர்களை அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையிலே போட்டு அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த வாலிபனுக்கு தரிசனமானார். இப்படி ஆண்டவர் அநேகருக்கு தான் உயிரோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். வேத வாக்கியங்களின்படி இயேசு சிலுவையிலே நமக்காய் மரித்தார். நம் ஒவ்வொருவருக்காக மரித்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், நிந்தைகள், தோஷங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நாம் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நமக்காகத்தான் அவர் மரித்தார். அவர் வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டபடி 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் தற்செயலாய் நடந்தது அல்ல. அவர் பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அதெல்லாம் எழுதப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி பாடுபட்டு மரிப்பார் என்பதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அவர் அப்படி வேத வாக்கியங்களின்படியே மரித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். எழுந்த அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்பதாய் வேத வசனம் சொல்லுகிறது. அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். ஆகவேதான் அவர் உயிரோடு எழும்பாமல் இருந்திருந்தால் எங்களுடைய பிரசங்கம் வீணாயிருக்கும். 1 கொரிந்தியர் 15:14 பவுல் சொல்லுகிறார், இயேசு எழுந்திருக்கவில்லை என்றால், அவர் மரித்து அவர் கல்லறையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நாங்கள் ஏன் பிரசங்கம் பண்ணணும்? அவரை குறித்து ஏன் அறிவிக்க வேண்டும்? எங்களுடைய பிரசங்கம் இருந்தா உங்களுடைய விசுவாசம் வீணாயிருக்கும். செத்து போன ஒரு ஆளை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? மரித்து போன ஒரு ஆளை நாம் ஏன் நம்ப வேண்டும்? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். மரித்தோம் உயிரோடு இருக்கிறவர் தான் ஜீவனுள்ள தேவன். மரணத்தை ஜெயித்தவர் தான் உண்மையான ஆண்டவர். அவரை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள், இயேசுவுடைய சீஷர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கும் பொழுது இயேசுவோடு இருந்த சீஷன் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ண காரணமாயிருந்தீர்கள். தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாய் அவர் சொன்ன பிரசங்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி, முழு உலகத்திற்கும் ஆண்டவர். அவரை கொலை செய்தீர்கள், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாக அறிவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணின எல்லா இடங்களிலும் இயேசு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி அற்புதங்கள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். சப்பானிகள் நடந்தார்கள், குருடர் பார்வை அடைந்தார்கள், பிசாசின் கட்டளின் மக்கள் விடுதலை பெற்றார்கள், ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது, அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது பேதுருவை கொண்டு அதை நிறைவேற்றுகிறார். பிறவி சப்பானியை நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை எழுந்திருக்க பண்ணுகிறார், திமிர்வாதக்காரனை குணமாக்குகிறார். இந்த அற்புதங்கள் எல்லாம் பேதுருவை கொண்டும் தேவன் நிறைவேற்றுகிறார். ஸ்தேவான் என்று அருமையான சீஷனை கொண்டும் பலத்த அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் இயேசுவை போய் அறிவித்த பொழுது திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்படுகிறார்கள், அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது, மக்கள் விடுதலை அடைகிறார்கள். அந்த அற்புதங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலனை தேவன் தெரிந்தெடுத்து அவர் போகிற இடமெல்லாம் பலத்த அற்புதங்கள், மரித்தோரும் எழுப்பப்படுகிறார்கள், சப்பானிகள் குணமாக்கப்படுகிறார்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் எதற்காக, ஏன் இந்த அற்புதங்கள் நடக்கிறது? மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் எங்கும் தெரிந்து இயேசுவை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் அற்புதங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஏன் இந்த அற்புதங்கள் நடக்கிறது? ஊழியக்காரனை பெருமைப்படுத்த அல்ல, பேதுருவை பெருமைப்படுத்த அல்ல, பவுலை பெருமைப்படுத்த அல்ல, பிலிப்பை பெருமைப்படுத்த அல்ல. இவர்கள் சொல்லுகிற இயேசுவாகிய நான் உயிரோடு கூட இருக்கிறேன், அவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியம், இவர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்பதை விளங்க பண்ணும்படி வசனத்தை உறுதிப்படுத்தும்படிதான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் ஏன் அற்புதங்கள் நடக்கிறது? ஏன் இப்படி ஜனங்கள் வந்து சாட்சி சொல்லுகிறார்கள்? மோகலாசரை பெருமைப்படுத்த அல்ல, இந்த மோகலாசர் சொல்லுகிற இயேசுவாகிய நான் உயிரோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறேன், சொல்லப்படுகிற வார்த்தை உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணவும், சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியம், அது உண்மைதான் என்பதை விளங்க பண்ணவும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதே ஆண்டவர் தான் இங்கே வைராக்கத்தோடு வந்திருக்கிறார். இங்க சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியம், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை உண்மை, அதை நிரூபிக்கும்படியான அற்புதங்களை இன்றைக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காகத்தான் உயிர்த்தெழுந்த இயேசுவாக இன்றைக்கு நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவர் உயிர்த்தெழுந்த உடனே அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தின சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 26 28 வரை வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். சந்தேகத்தோடு இருந்த தோமாவை சந்திப்பதற்காக, அவனுடைய சந்தேகத்தை போக்குவதற்காக இயேசு மறுபடியும் சீஷர்கள் இருந்த இடத்துக்கு வருகிறார். முதல் முறை இயேசு வந்த போது தோமா அங்கு இல்லை, ஏதோ ஒரு வேலையாக வெளியே போய்விட்டார். எல்லாரும் சொல்றாங்க இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்க பார்த்தோம். அதெல்லாம் நம்ப முடியாது, நீங்க கற்பனையாக எதையாவது பார்த்திருப்பீங்க, ஆவிய பார்த்திருப்பீங்க. இல்ல, அவருடைய கையில இந்த காயங்களை பார்த்தோம், விழாவில் இந்த காயங்களை பார்த்தோம், இயேசுவை தொட்டெல்லாம் பார்த்தோம், அவர்தான். இல்ல, நீங்க ஆவிய பார்த்திருப்பீங்க. இல்ல, அவருக்கு எல்லாம் இருக்குது, நம்ம மாதிரி உடம்பு எல்லாமே இருக்குது, ஆனா மகிமையின் சரீரமா இருக்குது. அவருடைய காயத்தெல்லாம் பார்த்தோமே,
நீங்க சொல்லி நம்ப முடியாது. நானே பார்க்கணும், நான் தொட்டு பார்க்கணும், அந்த காயத்தை தொட்டு பார்க்கணும். இது ஆவியா உண்மையான இயேசுவான்னு பார்த்தாதான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். இயேசு அதை கேட்டா. இந்த தோமாவை நம்ப வைக்கணுமே, அதுக்காக ஆண்டவர் மறுபடியும் ஒரு முறை சீசைகள் இருந்த அறைக்கு வருகிறார். ஏன் தோமாவை நம்ப வைக்கணும்? ஏன்னா என்ன நம்பாத கடினமான உள்ளம் கொண்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இவன் அனுப்பணும். இவன் போய் தான் என்னை உயிரோடு இருக்கிறதா வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இவனே சந்தேகத்துலன்னா இவன் போய் எப்படி இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? அதனால இவனுக்கு என்னை வெளிப்படுத்தி காண்பித்து இந்த தோமாவை தான் நான் இந்தியாவுக்கு அனுப்பி இந்திய மக்களுக்கு நற்செய்தி சொல்ல வைக்கணுமே. இந்திய மக்கள் மேல உள்ள அன்புனாலதான் இயேசு 2வது முறை சீசருடைய அறைக்கு போகிறார். தோமாவுக்கு என்னை வெளிப்படுத்தணும், தோமா திட்டமா சந்தேகப்படாம விசுவாசிக்கணும், அப்பதான் அவன் போய் இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியும். தோமாவை சந்திக்க முடியும். ஆண்டவர் போனார். தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி இந்த தோமாவை தான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். 20 வருடம் இந்தியாவில் ஊழியம் செய்தார். 10 வருடங்கள் கேரளாவிலும் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஊழியம் செய்து 10 வருடங்கள் இதே சென்னை பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்தார். தோமா ஜெபித்த இடம் சின்னமலையில் இருக்கிற அந்த குகைக்குள்ளே போய் தங்கி ஜெபித்திருக்கிறார். அவர் இங்கே வந்து ஊழியம் செய்து சுவிசேஷம் அறிவித்து நிறைய பேர் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. அற்புத அடையாளங்கள் அவரை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். மரித்தோரும் அவர் மூலமாய் எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க. அவர் மூலமா அற்புதம் நடந்து திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால பொறாமை கொண்ட ஒரு மதவாதி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஈட்டினால் குத்தி அவரை கொலை செய்தார். ரத்தம் வடிய வடிய ஆண்டவர் பரங்கிமலையில அந்த தோமா போய் மரணம் அடைந்தார். அவரை சாந்தோமில கொண்டு வந்து கடற்கரை ஓரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவர் மரித்த இடமும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையும் கத்தோலிக்க திருச்சபைதான் அதை பாதுகாத்து பராமரித்து வருகிறார்கள். இந்த தோமாவை சந்திக்கத்தான் இயேசு 2வது முறை போனார். அவனுடைய சந்தேகத்தை மாற்றணும் என்பதற்காக. சந்தேகத்தோடு வந்திருக்கிறீங்களா? இதெல்லாம் உண்மைதானா? இப்படிலாம் நடக்குமா? அல்லது காசு கொடுத்து இவங்க சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. சிலர் வந்து அப்படிதான் சொன்னாங்க, காசு கொடுத்து சாட்சி சொல்ல வைக்கிறான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அற்புதம் நடந்த பிறகுதான் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. சந்தேகப்படுகிறவர்களுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர்களுக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் இலங்கை தேசத்துல கிளிநொச்சி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த கிளிநொச்சியில ஈஸ்டர் அன்றைக்கு ஒரு கூட்டம். அந்த கடைசி நாள் கூட்டம் ஈஸ்டர் தின சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்று. அந்த கூட்டத்தில் செய்தி அளிக்க நான் இந்தியாவிலிருந்து சென்றிருந்தேன். கிளிநொச்சியில் ஒரு ஓபன் கிரவுண்ட் மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டத்திலே நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். மைதானம் எங்கிலும் ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பற்றி நான் பிரசங்கித்து ஜெபித்து முடிந்தது. அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டே வெளியேறினது. நிறைய பேர் சுகம்பத்தை சாட்சி சொன்னாங்க. அப்போ ஒரு வாலிபன் 20 வயது தான் இருக்கும், 20 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு வாலிபன், அவன் மேடையில சாட்சி சொல்ல வந்திருந்தான். நான் கேட்டேன், உனக்கு என்ன நடந்தது தம்பி என்பதாய். அவன் சொன்ன மேடையில எல்லாருக்கும் மத்தியில அங்கே சிங்கள ராணுவத்தினர் இருக்கிறாங்க, காவலுக்கு நிறைய சிங்கள மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில சொன்னா, நான் இயேசுவை நம்பாதவன், இயேசு மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கு இந்த கடவுள், எனக்கு இந்த மதம் நம்பிக்கைலாம் இருந்தது. இந்த வால் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு மதம் மாத்திரக்கு வந்துட்டாங்க, அந்த கிறிஸ்தவங்க ஏமாத்திரக்கு வந்துட்டாங்கன்னு அந்த வால் போஸ்ட் எல்லாம் கிழித்தேன் கோபத்துல. எதுக்கு இங்க வந்து கூட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி. அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. என்னதான் நடக்குதுங்க, இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம் என்று வந்தேன். பின்னால நின்று கொண்டிருந்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தேன். பிசாசு போகுது, அற்புதம் நடக்குது, ஜனங்கள்லாம் சுகம் பெறதெல்லாம் பார்த்த உடனே உண்மையா இருக்குமோ இந்த இயேசு இயேசு இயேசுன்னு அற்புதம் நடக்கும்னு சொல்றாங்களே. நீ அவனுக்கு பிறவியிலேயே ஒரு கண் தெரியாது, பிறக்கும் போதே ஒரு கண்ணுல தான் பார்வை. அவன் சொன்ன மேடையில எல்லாருக்கும் மத்தியில அது வீடியோல பதிவு செய்திருக்கிறோம். ஒரு கண்ணு தான் பார்வை. எனக்கு பிறவிலேயே ஒரு கண்ணு தெரியாது,
இயேசு குருடருக்கெல்லாம் பார்வை கொடுக்கிறான்னு சொல்றாங்களே, எனக்கு பிறவிலே ஒரு கண்ணு தெரியாது, அப்போ இந்த கண்ணை இயேசு குணமாக்குவார பார்க்கலான்னு சொல்லி கை வைத்து அவன் இயேசுவேன்னு கூப்பிட்டான். இயேசுவே, இவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க அற்புதம் செய்றீங்க, நீ அப்ப எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்களே பார்க்கலாம், நான் உங்களை நம்புறேன், நீங்க அற்புதம் செய்தா நம்புறேன்னு ஒரு ஜெபம் பண்ண பாருங்க. அது சின்சியரா ஜபிச்சதுனால இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். அவன் கையை எடுத்தால் கண் பார்வை வந்திருந்தது. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பிறவிலேயே ஒரு கண் எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் எனக்கு 2 கண்ணால் உலகத்தை பார்க்கிறேன். அவ்வளவு ஆச்சரியமாய் சொன்னான். நம்பாதவர்களுக்கும் அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நான் அவரை நம்பலையே, அவரை பரிகாசம் பண்ணி கேவலமா தானே பேசிக் கொண்டிருந்தேன். அவரை நம்பாத என்னை தேடி வந்து என் மரணப்படுக்கை மாற்றினாரே, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க சந்தேகத்தோடு வந்திருக்கலாம், நம்ப மாட்டேன் என்று சொல்லலாம். உங்களையும் அவர் நேசிக்கிறார், உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு நிமிடம் அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே என்று அற்புதம் நடப்பதை காண்பீங்க. பிரியமானவர்களே, செய்தியை கேட்டீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? சுகம், கடன் பிரச்சனை மாறணும், கற்பத்தின் கனி, தடைகள் விலகணும், காரியம் வாய்க்கணும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், என்ன ஆசீர்வாதம் வேணும்? அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்ப ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோட சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம். வியாதி உள்ளங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்க வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தாங்க மேல கை வைங்க. இப்ப ஆண்டோடைய வல்லமை பாய்ந்து வரும். வியாதி படுக்கைகள் மாறும், கட்டுகள் அறுக்கப்படும், அசுத்த ஆவிகள் விலகி போகும். இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து இயேசுவே என்னை தொடும், என்னை தாழ்த்துகிறேன், நீர் தொட்டு குணமாக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் விசுவாசத்தோடு இயேசுவே சுகம் தாரும், விடுதலை தாரும், ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறார்களோ, நீர் இவர்களுக்காக சிலுவையிலே மரித்ததை நினைத்தருளும். இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம் அவளை தொடட்டும், சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக. எலும்புகளில் வல்லமை இறங்குவதாக, நரம்புகளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அற்புதமான சுகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு உண்டாகட்டும். காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும், ஜெயம் உண்டாகட்டும். அவள் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.